ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம். நாம இந்த பதிவுல நம்ம எம்பெருமான் சிவபெருமான வழிபடுதல் மூலமா, வொர்ஷிப் பண்றது மூலமா, சிவலிங்கத்த வழிபடுறதுக்கு மூலமா எப்படி காஸ்மிக் எனர்ஜிய நம்ம உடம்புல தேக்கி வைக்கிறோம். அதனால நம்ம உடம்பு எப்படி பண்படுது, நம்ம மைண்ட் எப்படி ஃப்ரெஷ் ஆகுது, ரெஃப்ரெஷ் ஆகுதுன்றத பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்க பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் டேஸ்ல நம்ம இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சீப்ப எடுத்துக்கிட்டு, அத தலையில தேய்க்க சொல்லியிருப்பாங்க. ட்ரையா இருக்கிற ஹேர்ல தேய்க்க சொல்லியிருப்பாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் பேப்பர்ஸ நம்ம அந்த சீப்பு கிட்ட கொண்டு போனோம்னா, அந்த சீப்பு அந்த பேப்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணும். இது எதனால நடக்குது? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியால நடக்குது. அதாவது நிலை காந்த அ புலத்தால நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த சீப்ப தலையில தேய்க்கிறதுக்கு முன்னாடி, அதில இருக்கிற ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆட்டமும் டிஸ்ஓரியன்டடா இருக்கும். ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். நீங்க தலையில தேய்ச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆயிடும். அது போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போலரைஸ்டு ஸ்டேட்ல தான் இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். அதனால தான் அந்த கோம்ப அந்த பேப்பர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியுடைய பவர் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, வாட்டர் ட்ரிப் ஆயிட்டு இருக்கு. அந்த வால்வுலேருந்து. இந்த பிளாஸ்டிக் டம்ளர கிட்டக்க கொண்டு போகக்குள்ள என்ன ஆகும்? இந்த வாட்டர் பெண்ட் ஆகும் பாருங்க. பிகாஸ் அதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஆப்போசிட் சார்ஜஸ் அதில இன்டியூஸ் ஆகுறதால என்ன ஆகுதுன்னா, அட்ராக்ட் ஆகுது. இப்ப நம்ம காஸ்மிக் எனர்ஜிய பத்தி பார்ப்போம். நம்ம நம்ம சிவபெருமான வழிபட்டிருப்போம். சிவலிங்கத்த வழிபட்டிருப்போம். அதுல 3 பாகம் இருக்கும். ருத்ர பாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம்னு 3 பாகம் இருக்கும். ருத்ர பாகம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். விஷ்ணு பாகமும், பிரம்ம பாகமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ஆவுடையார்ல மறைஞ்சிருக்கும். நீங்க கிராமத்துல பார்த்திருக்கீங்கன்னா சொல்லுவாங்க, மருந்து பூசியிருக்காங்க அப்படின்னு. அது ஒண்ணும் இல்லைங்க. அது இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அது அ ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அதேமாரி பிரம்ம பாகத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள வச்சு தான் அவங்க அது மேல அ அந்த கல் தூணா இருக்காருல்ல நம்ம சிவபெருமான், அவர வைப்பாங்க. அப்ப இந்த ருத்ர பாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம் அந்த 3மே பார்த்தீங்கன்னா, எர்த்லேருந்து டோட்டலா ஐசோலேட் ஆயிருக்கும். பூமியிலேருந்து டோட்டலா ஐசோலேட் ஆயிருக்கும். இப்ப நம்ம அபிஷேகம் பண்றோம். நீர நம்ம தலைவர் மேல, நம்ம அண்ணாமலையார் மேல, நம்ம சிவபெருமான் மேல அபிஷேகம் பண்றோம். நம்ம பால் அபிஷேகம் பண்றோம். மோர் அபிஷேகம் பண்றோம். சந்தனத்த அபிஷேகம் பண்றோம். இந்த மாரி நீங்க அபிஷேகம் பண்ணக்குள்ள அந்த உராய்வால பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அ நிலைகாந்த மின்காந்த புலம்னு சொல்லுவாங்க. அது உருவாகும். இப்ப அந்த ருத்ர பாகத்துல உருவான ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகும்னா, ஸ்லோவா அப்படியே விஷ்ணு பாகத்துக்கும், பிரம்ம பாகத்துக்கும் கீழ இறங்கும். ஆனா, இந்த விஷ்ணு பாகமும், பிரம்ம பாகமும் பூமியிலிருந்து டோட்டலா ஐசோலேட் ஆயிருக்கிறதால, அந்த சார்ஜஸால எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப அது என்ன ஆகும்னா, திருப்பி பிரம்ம பாகத்திலிருந்து விஷ்ணு பாகத்துக்கும், ருத்ர பாகத்துக்கும் இப்படி மாறி, மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிலைத்தன்மை இருக்கும். இப்ப நாம சிவபெருமான வழிபட போறோம். சிவலிங்கத்த வழிபட போறோம். எப்பயுமே கடவுள வழிபடக்குள்ள, சிவபெருமான வழிபடக்குள்ள, கைய தலைக்கு மேல தூக்கி தான் நீங்க வழிபாடு பண்ணணும். அவருக்கு மட்டும் தான் அந்த மாரி பண்ணணும். மனுஷங்கள பண்ணாதீங்க. கடவுள மட்டும் தான் தலைக்கு மேல கை எடுத்து கும்பிடணும். அப்படி நீங்க வழிபாடு செய்யக்குள்ள என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல 7 கிளாண்ட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அத மெடிடேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, 7 சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க. பீனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ், பான்கிரியாஸ், அட்ரினல் கிளாண்ட்ஸ். இந்த மாரி 7 கிளாண்ட்ஸ் என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதுதான் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அந்த ஆட்டத்துடைய சப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ். இதுலேருந்து வரக்கூடிய ரேஸ தான் காஸ்மிக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கு இல்லைங்க இந்த இதுல. அம் சிவலிங்கத்தில சிவலிங்க பாகத்தில உருவாகியிருக்கிற எனர்ஜி நம்ம உடம்ப போய் நம்ம டச் பண்ணணும்னு தான் அவசியம் இல்ல. நம்ம நின்னாலே போதும். உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆயிடும்.
இப்ப அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து நீங்க எப்பயுமே கோயிலுக்கு வழிபாடு பண்ணக்குள்ள செருப்பு போடக்கூடாது, ஷூ போடக்கூடாது. எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து உடனே பாடியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா, இந்த எல்லா கிளாண்டையும் ரெஃப்ரெஷ் பண்ணிடும். ஸோ, நீங்க கடவுள வழிபாடு பண்ணக்குள்ள மனத ஒருநிலைப்படுத்துறீங்க, சாண்ட் பண்றீங்க, உங்க மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது. மைண்ட் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகலைங்க, உங்க பாடியும் ரெஃப்ரெஷ் ஆகுது. ஏன்னா, இந்த கிளாண்ட்ஸ் வழியா போகக்கூடிய அந்த டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய சார்ஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடும் எல்லா கிளாண்டையும். அப்போ உங்க உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்க மைண்டுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்க வந்து ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க கோயிலுக்கு போகக்குள்ள. அதனால தான் சில பேர் வந்து அண்ணாமலையார வழிபாடு பண்ணக்குள்ள மயிர் கூச்செறிதல், கூஸ் பம்ப் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, காஸ்மிக் எனர்ஜி அதிகமா கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பௌர்ணமி நாள்ல வந்து கிரிவலத்த வந்து வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காஸ்மிக் எனர்ஜி, அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அதிகமா இருக்கு. அதனால தான் கிரிவலம் வாங்கன்றாங்க. இதே எனர்ஜிய நீங்க மலை உச்சியிலயும் கிடைக்கலாம். நீங்க மலை உச்சியில போய் நின்னுட்டு இருந்தீங்களோ, இல்ல உட்கார்ந்திருந்தீங்கன்னா, அந்த ஏர் காலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த காற்று வந்து இந்த மரக்கிளைகள உரசி, உரசி பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அது வந்து உங்க உடம்புல வந்து ஒரு அ ஆப்போசிட் சார்ஜஸ் இன்டியூஸ் பண்ணி உங்கள ரெஃப்ரெஷ் பண்ணும். ஆனா நெனச்சு பாருங்க, டெய்லி நீங்க வந்து மலை உச்சிக்கு போயி, அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளால பண்ண முடியாது. பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாத்தியமே கிடையாது. ஆனா, நம்ம கோயிலுக்கு போலாம், நம்ம அண்ணாமலையார வழிபடலாம், சிவலிங்கத்த வழிபடலாம், முக்தியும் கிடைக்கும். நம்ம டெய்லி லைஃப்க்கு நம்ம உடம்பும் ரெஃப்ரெஷ் ஆகும். மைண்டும் ரெஃப்ரெஷ் ஆகும். அதனால வழிபாடு பண்ணுங்க. நம்ம அண்ணாமலையார வந்து வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணி, மனதளவிலயும், உடலளவிலயும் ஒரு புத்துணர்ச்சிய பெற்று எடுத்துக்கங்க அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.